குருதேவர் பக்தர்களுடன் எழுந்து நடக்கலானார். மா பிரகலாதனுடைய படத்தின் முன் நின்று அதை பார்த்து கொண்டிருந்தார். பிரகலாதனின் அகேதுக பக்தியை பற்றி குருதேவர் குறிப்பிட்டார் அல்லவா? வெள்ளி, மார்ச் 9, 1883. தக்ஷிணேஸ்வரத்தில் குருதேவர் தமது அறையில் ராக்கால், மா முதலிய பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார். காலை 8 அல்லது 9 மணி இருக்கும். அன்று அமாவாசை. அமாவாசை நாட்களில் குருதேவர் பொதுவாகவே தேவியின் ஆவேசத்தில் ஆழ்ந்திருப்பார். அவர் கூறினார், கடவுள் ஒருவர்தான் உண்மை, மற்ற எதுவுமே உண்மை இல்லை. தேவி எல்லோரையும் தன் மகாமாயையில் ஆழ்த்தி வைத்திருக்கிறாள். மனிதர்களை பாருங்கள், கட்டுண்டு கிடப்பவர்களே அதிகம். காமினி காஞ்சனத்தில் பற்று வைத்து இவ்வளவு துன்பத்திற்கு உள்ளாகின்றனர். என்றாலும் பற்று வெட்ட பாடில்லை. முச்செடியை தின்பதால் ஒட்டகத்தின் வாயிலிருந்து இரத்தம் பேரிடும். இருந்தாலும் அது முச்செடியை தின்கிறது. பிரசவ வேதனையின் போது பெண், ஐயோ, இனி கணவனின் அருகிலேயே போக மாட்டேன் என்று கூக்குரல் இடுகிறாள். பிறகு மறந்து விடுகிறாள். இதோ பார், கணவனை யாரும் தேடுவதில்லை. அண்ணாச்சி செடியின் பழங்களை விட்டுவிட்டு இலைகளை தின்கிறார்கள். ஒரு பக்தர் கேட்டார், சுவாமி, உலக வாழ்வில் இறைவன் ஏன் நம்மை வைத்திருக்கிறார்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இந்த உலகம் ஒரு செயல்களம். செயல் புரிந்து கொண்டே சென்றால் ஞானம் உதிக்கிறது. இந்த காரியங்களை செய், இவைகளை செய்யாதே என்று குரு உபதேசிக்கிறார். பற்றின்றி பணி செய்யுமாறு கூறுகிறார். வேலை செய்ய செய்ய மனத்தில் உள்ள மாசுக்கள் மறைகின்றன. நல்ல டாக்டர் வாய்த்துவிட்டால் அவர் தரும் மருந்தை உட்கொள்ள நோய் நீங்கி நாளடைவில் குணமடைவது போன்றது இது. கடவுள் நம்மை ஏன் உலக வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கவில்லை? நோய் குணமடையும் போது விடுவிப்பார். காமினி காஞ்சனத்தை அனுபவிப்பதில் நாட்டம் மறையும் போது விடுவிப்பார். ஆஸ்பத்திரியில் பெயரை பதிவு செய்துவிட்டால் ஓடிப்போக முடியாது. நோய் கட்டுப்பாட்டிற்குள் வராமல் டாக்டர் விடுவிக்க மாட்டார். இப்போதெல்லாம் குருதேவர் யசோதையை போல் வாத்சல்ய பாவனையில் மூழ்கி இருந்தார். ஆகவே ராக்காலை தம்முடன் வைத்து கொண்டிருந்தார். ராக்காலும் குருதேவரிடம் இருக்கும்போது ஒரு சின்னஞ்சிறு குழந்தை தன் தாயிடம் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பார். குழந்தை பால் குடிக்க தாயின் மடை மீது சாய்ந்து உட்கார்ந்து கொள்வது போல் ராக்காலும் குருதேவரது மடை மீது சாய்ந்து உட்கார்ந்து கொள்வார். இவ்வாறு அந்த பாவனையில் குருதேவர் அமர்ந்திருந்த போது ஒரு பக்தர் வந்து கங்கையில் நீரேற்றம் ஏற்பட்டிருப்பதை கூறினார். அதை கேட்டதும் குருதேவர், ராக்கால், மா முதலிய அனைவரும் அதை காண பஞ்சவடிக்கு விரைந்தனர். காலை 10:30 மணி இருக்கும். அந்த நீரேற்றத்தில் ஒரு படகு சிக்கிக் கொண்டது. அதை கண்ட குருதேவர், ஓ, அதோ பார், அந்த சிறிய படகின் நிலைமையை பார், என்ன நேருமோ என்று கூறினார். பிறகு எல்லோரும் வழியில் பஞ்சவடியில் உட்கார்ந்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார், ஆமாம், நீரேற்றம் எப்படி ஏற்படுகிறது? மா தரையில் சூரியன், சந்திரன், பூமி இவற்றின் படம் வரைந்து புவியீர்ப்பு விசை, நீரேற்றம், நீர் இறக்கம், அமாவாசை, பௌர்ணமி, கிரகணம் முதலியவற்றை விளக்க தொடங்கினார். சிறிது நேரம் மா சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த குருதேவர், நிறுத்து, எனக்கு ஒன்றும் புரியவில்லை, தலை சுற்றுகிறது, சுள் சுள் என்று குத்துகிறது. ஆமாம், இவ்வளவு தொலைவில் உள்ள சமாச்சாரங்களை எல்லாம் எப்படி தெரிந்து கொள்கிறார்கள்? சிறு வயதில் நான் நன்றாக படம் வரைவேன். ஆனால் எண் சுவடியை எடுத்தாலே தலை சுற்றும். கணக்கு போட எனக்கு கொஞ்சமும் வராது. இவ்வாறு கூறிக்கொண்டே குருதேவர் தமது அறைக்கு திரும்பினார். அங்கு சுவர் மீது மாட்டப்பட்டிருந்த யசோதையின் படத்தை பார்த்துவிட்டு, படம் நன்றாக இல்லை, ஒரு பூக்காரியைப் போல் யசோதையை வரைந்திருக்கிறார்கள் என்று கூறினார். பகல் உணவிற்கு பிறகே குருதேவர் சிறிது ஓய்வெடுத்து கொண்டார். அதரும் மற்ற பக்தர்களும் ஒவ்வொருவராக வந்து சேர்ந்தனர். அதர்சேன் குருதேவரை பார்க்க வருவது இதுவே முதல் தடவை. அவரது வீடு கல்கத்தாவில் பேனே டோலாவில் உள்ளது.
அவர் துணை நீதிபதியாக இருந்தார். வயது 29-30 இருக்கும். அதர் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் கேட்டார், சுவாமி, நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். உயிர் பலி நல்லதா? இது உயிர்களை துன்புறுத்துவது ஆகாதா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், சில விசேஷ காலங்களில் பலியிடுவதை சாஸ்திரம் அனுமதிக்கிறது. சாஸ்திரம் அனுமதிக்கின்ற காலங்களில் பலியிடுவதில் குற்றமில்லை. அஷ்டமி திதியில் ஆடு பலியிடுவது போல். ஆனால் எல்லா காலங்களிலும் கூடாது. எனது இப்போதைய நிலையில் பலியிடுவதை என்னால் நின்று பார்த்து கொண்டிருக்க முடியாது. பிரசாத மாமிசத்தை உண்ணவும் முடிவதில்லை. தேவி கோபித்துக் கொள்ளக்கூடாதே என்ற பயம் காரணமாக அதை கையால் தொட்டு தலையில் வைத்துக் கொள்கிறேன். எல்லா உயிர்களிலும் எறும்பில் கூட இறைவனை காணும் நிலையும் சில வேளைகளில் எனக்கு வருவதுண்டு. இந்த நிலையில் ஏதாவது ஒரு பிராணி இறப்பதைக் கண்டால் அதன் உடல்தான் அழிந்தது என்று ஆறுதல் ஏற்படுகிறது. ஆன்மாவிற்கு பிறப்பு இறப்பு இல்லை. அதிக ஆராய்ச்சி நல்லதல்ல. அன்னையின் பாத கமலங்களில் பக்தி இருக்குமானால் அதுவே போதும். அதிக ஆராய்ச்சி குழப்பத்தையே உண்டாக்கும். குளத்தின் மேல் மட்டத்தில் உள்ள தண்ணீரை குடி, அது தூய்மையாக இருக்கும். அடிமட்டத்தில் கையை விட்டு கலக்கினால் தண்ணீர் கலங்கிவிடும். எனவே அவளிடம் பக்திக்காக பிரார்த்தனை செய். துருவனுடைய பக்திக்கு பின்னால் ஆசை இருந்தது. நாட்டை அடைவதற்காக அவன் தவம் செய்தான். ஆனால் பிரகலாதனுடைய பக்தி ஆசை இல்லாதது, பலன் கருதாதது. ஒரு பக்தர் கேட்டார், சுவாமி, இறைவனை அடைவது எப்படி? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இந்த பக்தியின் வழியாகத்தான். நீ காட்சி தராவிட்டால் என் கழுத்தை வெட்டிக்கொள்வேன் என்ற இறைவனை வற்புறுத்த வேண்டும். இது தமோகுண பக்தி. பக்தர் கேட்டார், கடவுளை காண முடியுமா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், கட்டாயமாக காணலாம். அருவம் உருவம் 2 நிலைகளையும் காணலாம். உருவக் கடவுளை உணர்வோடு கூடியவராக காணலாம். மேலும் மனித வடிவிலும் அவரை பிரத்யட்சமாக காண முடியும். எப்படியெனில் அவதார புருஷரை காண்பது ஆண்டவனையே காண்பதாகும். யுகந்தோறும் கடவுள் மனித வடிவில் தோன்றுகிறார். ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். ஞாயிறு, மார்ச் 11, 1883. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் பிறந்த நாள். அவரது சீடர்களும் நெருங்கிய பக்தர்களும் தக்ஷிணேஸ்வர காளி கோவிலில் உள்ள அவருடைய அறையில் அந்த புனித நாளை கொண்டாட விரும்பினர். அதிகாலையிலிருந்தே பக்தர்கள் ஒவ்வொருவராகவும் கூட்டமாகவும் வர தொடங்கிவிட்டனர். பவதாரிணி கோவிலில் மங்கள ஆரத்தி நிறைவுற்றதும் நகபத்திலிருந்து இனிய நாதம் கேட்க ஆரம்பித்தது. அது வசந்த காலம். மரங்களும் செடி கொடிகளும் புத்தம்புதிய இலைகளோடும் மலர்களோடும் காட்சி அளித்தன.